நடந்தது நடந்து போச்சு. எதுக்கும் நீங்க எச்சரிக்கையாவே இருங்க. இனிமே நான் வைக்க போற ஒவ்வொரு அடியையும் ரொம்ப எச்சரிக்கையோட வைக்கணும். நாங்க நினைச்ச மாதிரி அந்த நாகராணி இன்னும் சாகல. என்னத்த இது? மாமா என்ன சொன்னாருன்னா அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொன்னாரு. இவர் என்னடானா ஃபீவர்னாலதான் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாரு. எனக்கும் அதுதான் ஒண்ணுமே புரியல சித்தி. சித்தப்பா எதுக்கு இப்படி சொல்றாரு? ஆமாமா, அதனாலதான் பாவம் ரமேஷ் ஏமாந்துட்டான். அது இருக்கட்டும், பாபா கொடுத்த தாயத்தை ரமேஷ் அவன் கழுத்துல தானே கட்டி இருந்தா? இருந்துச்சுமா. ஆனா இது சூழ்ச்சி பண்ணி அவனை தான் கையால தாயத்தை கழட்டுற மாதிரி செஞ்சிருக்கா அந்த மாயாவி. ஐயோ பரமேஸ்வரா, இல்ல இது இதோட நின்னு ஆகணும். எப்படியாவது நான் என் பிள்ளைங்களை காப்பாத்தி ஆகணும். என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். ருத்ரா, விஷ்ணு, எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பாபா உங்களுக்கு கொடுத்த தாயத்தை உங்க கழுத்துல இருந்து நீங்க கட்டவே கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இல்லம்மா, என்னானாலும் தாயத்தை கழட்ட மாட்டோம். ஆமாமா, என்ன நடந்துச்சு நாங்களே பார்த்துட்டோம்ல. இனிமேல் எச்சரிக்கையா இருப்போம். இந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்க தாயத்தை கழட்ட மாட்டோமா? நீங்க ஒவ்வொருத்தரையும் எப்படி என் வலைக்குள்ள விழ வச்சு பலி வாங்குறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜெய் மகாகாளி. காணிஷ்கா, காணிஷ்கா. வந்துட்டியா காணிஷ்கா? வா. என்ன பாபா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விசேஷம்?
எல்லாம் நாம நினைச்ச மாதிரியே நடக்கும் அறிகுறி கிடைச்சிருக்க கானேஷ்கா. இனிமே நமக்கு எந்த விதமான தடங்களும் இருக்காது. நாம நினைச்ச மாதிரி எல்லா காரியங்களும் சுபமாவே நடக்கும். நீங்க எந்த காரியத்தை பத்தி சொல்றீங்க பாபா? வேற எந்த காரியம் கானேஷ்கா? நாகமணியை நாம அடையக்கூடிய காரியம். இப்போதைக்கு நம்ம கண்ணு முன்னாடி சவாலா இருக்கிறது அது ஒண்ணுதானே? ஆமாம் பாபா, ஏற்கனவே காலம் கைமீறி போயிடுச்சு. நாம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நாகமணியை கைவசப்படுத்தி ஆகணும். அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு பாபா. நான் உங்களுக்கு கொடுத்த சக்திகள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். அந்த காலமும் இப்ப முடிய போகுது. அந்த காலம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அந்த சக்திகள் எல்லாம் வீணா போயிடும் பாபா. அதனால சீக்கிரமா நீங்க வேலையை முடிச்சாகணும். நீ சொல்றது அத்தனையும் உண்மைதான் கானேஷ்கா. இதுக்கு மேல நான் நேரத்தை வீணாக்க போறதில்ல. பார்த்துக்கிட்டே இரு. என்னோட காரியத்தை நான் எப்படி முடிக்க போறேன்னு பார்த்துக்கிட்டு இரு. கூடிய சீக்கிரத்துல அந்த நாகமணி என் கைக்கு எப்படி வருதுன்னு வேடிக்கை பாரு. ஜெய் மகாகாளி. பாபா, உங்க முகத்துல இருக்கிற பிரகாசத்தையும் தன்னம்பிக்கையையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே நாகமணியை பத்தின முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கும் போல இருக்கே. சேச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல கானேஷ்கா. நாகமணி நமக்கு கிடைக்குங்கிற அறிகுறிய அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கான். அவ்வளவுதான். மத்தபடி அந்த நாகமணியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு நாகமணியை பத்தி எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் எனக்கும் தெரியும். நான் தியானத்துல உட்காரணும். நான் கிளம்புறேன். ஜெய் மகாகாளி. பாபா, நீ ஒன்னும் அந்த அளவுக்கு அப்பாவி கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி உனக்குள்ள எவ்வளவு கபடம் இருக்குங்கிறதும் எனக்கு தெரியும். அந்த நாகமணி மட்டும் என் கைக்கு வந்து சேரட்டும். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தான் இலைக்கு மரியாதை. அதுக்கப்புறம் சுருட்டி குப்பையில போட வேண்டியதுதான். ஜெய் தக்ஷகா. எங்க பால் குடிங்க. இத்தனை நாளா அமிர்தா தான் பாலை கொண்டு வந்து கொடுப்பா. இப்பவும் அவளே கொண்டு வந்து கொடுத்த மாதிரி இருந்தது. எனக்கும் அப்படிதாங்க. அவ எங்கேயே நம்ம கூடயே இருக்கிற மாதிரி தோணுதுங்க. அவ இந்த வீட்ல இருந்து வெளியில போயிருக்கா, அவ்வளவுதான். ஆனா நம்ம மனசுக்குள்ள அவ இன்னும் இருக்கா. என்னால இந்த மாற்றத்தை ஏத்துக்கவே முடியலங்க. இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் சரோஜா. இந்த உலகத்துல நிரந்தரம் மாற்றம் ஒண்ணுதானே. ஆமாங்க. ஏதோ அவ இப்போதான் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணமாகி அர்ஜுன் கூட மறுவீட்டு சம்பிரதாயத்துக்கும் வந்துட்டு போயிட்டா. யாரோ வாழ்க்கைய ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சியா? என்னங்க அது? நம்மளோட அர்ஜுன், அவனோட கண்கள்ல எப்பவுமே நம்ம அமிர்தா தான் சரோஜா நிறைஞ்சிருக்கா. அவனோட கண் இமைக்குள்ள வச்சு அவளை பத்திரமா பாத்துக்கிறான். அவனோட கண்கள்ல நம்ம அமிர்தா மேல இருக்கிற காதல், அந்த அன்பு, அப்பா உண்மையிலேயே இந்த அளவுக்கு யாரும் யாரையும் காதலிச்சிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறான். உண்மைதாங்க.
நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அர்ஜுன் ஒவ்வொரு தடவையும் ஏங்க அமிர்தா ஏங்க அமிர்தான்னு எவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுறாரு பாத்தீங்களா? எனக்கு அர்ஜுனை ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. ஓ, அப்படின்னா இனிமே நானும் நம்ம அர்ஜுன் ஸ்டைல்ல சரோஜாங்க வாங்க போங்க ஏங்க அப்படின்னு கூப்பிட சொல்றியா? ஆமாங்க, நீங்க அப்படி கூப்பிட்டா நல்லதா இருக்கும். இருந்தாலும் ஒரிஜினல் தான், இமிடேஷன் தான். அப்படின்னா இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் ஒரிஜினல் இல்லைங்கறியா? ஏங்க, கோவப்பட்டாலும் நீங்க ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. இருந்தாலும் உன் அளவுக்கு நான் அழகில்லையே. அது சரி, நம்ம குழந்தை என்ன பண்ணுது? அம்மா, அமிர்தா அக்கா எப்படி இருக்கா? கூடிய சீக்கிரம் நான் அவளை பார்க்கணும்னு கேட்டுட்டே இருக்கா. இருக்காதா பின்ன? இந்த வீட்ல இந்த அளவுக்கு சந்தோஷமும் விசேஷமும் நிறையறதுக்கு அமிர்தா தானே காரணம். அவ கிளம்பி போயிட்டா. அவ இடத்துக்கு இப்ப இந்த குழந்தை வர தயாரா இருக்கு. ஆமாங்க, எனக்கு இந்த குழந்தை பிறக்கும் போது அமிர்தா என் கூட தான் இருக்கணும். அந்த குழந்தைய கையால தூக்கி அவ மடியில வச்சுக்கணும். அவ எனக்கு பொண்ணு இல்லைங்க, என்னோட தாய். ஏங்க, எனக்கு ஒரு ஆசை. என்ன சரோஜா? என்னமோ தெரியலங்க, உங்க மடியில படுத்துக்கணும், உங்க பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கணும் போல இருக்குங்க. எனக்காக, நம்ம குழந்தைக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? என்ன சரோஜா இப்படி கேக்குற? கண்டிப்பா பாடுறேன். வயித்துல இருக்கிற குழந்தை உன் மடியில விளையாடுற வரைக்கும் நீதான் என் குழந்தை. வா, மடியில படுத்துக்க. ஹரீராரீராரோ ஹரீராரீராரோ ஹரீராரீராரோ. மயிலாடும் உலகத்தில் துயில் கொள்ளும் தேவி, மயிலிறகை போல் நீயும் துயில் கொள்வாய் நீயே. ஆரீராரீராரோ ஆரீராரீராரோ. பிறை போன்ற உன் முகத்தை சந்திரனும் கண்டால் புன்னகைப்பான் மகளே, துயில் கொள்வாய் நீயே. ஆரீராரீராரோ ஆரீராரீராரோ. அண்ணா, அந்த நாகரணி பிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சாட்சி இந்த வளையல் மட்டும்தான். இது கண்டிப்பா அவளோட தான். இல்ல ருத்ரா, இது அவளோடதா இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சாட்சி இந்த வளையல் மட்டும்தான். இத்தனைக்கும் அன்னைக்கு ராத்திரி ரமேஷ் பக்கத்திலே இருந்தது அவ ஒருத்தி மட்டும் தானே. எனக்கு என்னவோ
ரமேஷோட சாவுக்கும் இந்த வளையலுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு பலமா தோணுது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல ருத்ரா, இந்த வளையல் நான் பார்த்திருக்கேன். ஆனா இது ஏன் அங்க போச்சு, எப்படி போச்சுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அண்ணா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. யார் கையில பார்த்தா ஞாபகப்படுத்தி சொல்லு. எவ்வளவு நாளுக்கு முன்னாடி பார்த்த, யார்கிட்ட எங்க பார்த்தன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணா. இல்ல ருத்ரா, எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு ஞாபகம் வரல. அண்ணா இந்த சாட்சி நமக்கு ரொம்ப முக்கியம். ஞாபகம் வந்துருச்சு ருத்ரா. ரொம்ப முன்னாடியெல்லாம் இல்ல, இப்பதான் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம். ஆனா எங்க யார்கிட்டேன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. நல்லா திங்க் பண்ணி பாருண்ணா. என்ன ஆனாலும் சரி, இதை ஒண்ணு வச்சுக்கிட்ட அவளை கண்டுபிடிக்க முடியும். விட மாட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு அவ என் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான நானும் பார்த்தர்றேன். மொத்தத்துல ராஜி சக்சஸ்ஃபுல்லா அந்த பாம்பை இந்த வீட்டை விட்டு டோட்டலா விரட்டி விட்டுட்டோம். என்ன பாம்பா? அது பாம்புன்னா விசஜந்து. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ விழுங்க முடியாத ஒரு விஷம் தானே, அதனாலதான் அப்படி சொன்ன. அந்த அமிர்தாவை ஒழிச்சு கட்டிட்டோம்னு சொன்ன. ஆமாங்க, அந்த விஷ பாம்பு அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அதை எப்படியாவது மெயின்டைன் பண்ணிக்கலாம் விடுங்க. இருந்தாலும் ராஜி, பாட்டில்ல இருக்கிற விஷம் உடம்புல இருக்கிற விஷத்தை விட சேஃப். இவ உடம்புக்குள்ள இருக்கிற விஷம் பாம்பு. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் சர்ப்பம் விஷம்னுட்டு பாம்பை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது அப்படி கிடையாது ராஜி. எனக்கு விஷம்னு அதுதானே ஞாபகத்துக்கு வருது. என்ன பண்றது? சரி சரி, அந்த விஷயத்தை பத்தி இந்த நேரத்துல நாம பேச வேண்டாம். நாம இப்ப அதை விட முக்கியமா பேச வேண்டிய விஷயம் வேற ஒண்ணு இருக்கு. அது வந்து இந்த சொத்தை மொத்தமாவே அனுபவிக்க போற வாரிசுக்கு நாம முடிவு கட்டணும். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் இந்த தடவை நாம போடுற பிளான் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஆமா ராஜி, இத்தனை நாளா நம்ம போட்ட பிளான்லாம் ஏடா கூடமா தோல்வி ஆயிருக்கு. ஆனா இனிமே அப்படிலாம் நடக்காது. அவ பிளான் போட்டா நம்ம மாஸ்டர் பிளான் போடுவோம். நல்லவங்க போல முகத்தெரிய போட்டுக்கிட்டு நாம நினைச்ச காரியத்தை வெற்றிகரமா முடிக்கணும். ராஜி, உன்னோட பழைய ஆயுதம் எங்க? எது சொல்றீங்க? அதான் ராஜி, இதுக்கு முன்னாடி சரோஜாக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நீ கொடுத்துக்கிட்டு இருந்தியே, அதுதான். அது வெறும் ஆயுதம் கிடையாது, இப்போ அதுதான் நமக்கு பிரம்மாஸ்திரம். அத பயன்படுத்தி எப்படி இந்த சொத்தை எல்லாம் நம்ம பேருக்கு மாத்த போறேன்றத பாருங்க. சொல்லணும்னா நான் இப்ப ரொம்ப ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேங்க. 2020 இன்னிங்ஸ் ஆரம்பம். எப்படி எல்லாரையும் வெளுத்து வாங்குறேன்றத பாருங்க. ஆமா ராஜி, நீ அப்படியே பண்ண. ஆனா நான் இந்த அமிர்தா பத்தின உண்மைய ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்கிறேன். அத பத்தி யோசிக்கிறேன். தூங்கிட்டீங்களா?
உங்களை எப்படி எழுப்பணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்.